எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் 6 வகையான டிடக்ஷன்ஸ், இந்த 6 வகையான டிடக்ஷனையும் டேலியில் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 வகையான டிடக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட என்னென்ன வகை டிடக்ஷன் இருக்குன்னா, நார்மல் டிடக்ஷன். ஓகேங்களா, கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். என்னென்ன டிடக்ஷன் இருக்குது அப்படின்னா, நார்மல் டிடக்ஷன், ரெண்டாவது ஹையர் டிடக்ஷன், மூணாவது லோயர் டிடக்ஷன், நாலாவது ஜீரோ டிடக்ஷன், அஞ்சாவது எக்ஸம்ஷன் இன் டியூ ஆஃப் பேன், 6 அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட். இப்போ நார்மல் டிடக்ஷன் அப்படிங்கிறது பேன் நம்பர் கிவன், பேன் கொடுத்தாங்க அப்படின்னா. ஒரு நிமிஷம் நான் இங்கே போட்டுக்கிறேன். சினாரியோ முதல்ல போட்டுக்கிறேன். இப்போ நார்மல் டிடக்ஷனுங்கிறது எப்போ அப்படின்னா, பேன் கிவன், பேன் நம்பர் கிவன். ஹையர் டிடக்ஷன் அப்படிங்கிறது பேன் நாட் கிவன். லோயர் டிடக்ஷன் அப்படிங்கிறது பேன் ப்ளஸ் லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட். இது ரெண்டும் கொடுத்தா லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட், பேன் நம்பரும் கொடுக்கணும், லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டிடக்ஷன் அப்படின்னா பேன் நம்பர் ப்ளஸ் ஜீரோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட். பேன் நம்பர் கூட என்ன கொடுக்கணும், ஜீரோ டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எக்ஸம்ட் இன் டியூ ஆஃப் பேன் அப்படின்னா பேன் நம்பர் ப்ளஸ் டிக்ளரேஷன் லெட்டர், டிக்ளரேஷன் லெட்டர் பை டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அது முக்கியம். இது வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு தான் அப்ளிகபிள், எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. பேன் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர் கூட டிக்ளரேஷன் லெட்டர் கொடுக்கணும். அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னா என்ன, நத்திங், நோ எனி டாக்குமெண்ட்ஸ், எதுவும் கொடுக்க வேண்டாம், நோ எனி டாக்குமெண்ட். பேன் நம்பர் கொடுக்க வேண்டாம், சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். கொடுத்தா நல்லது, கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னா பிலோ த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். ஏன் அப்படின்னா இது வந்து பிலோ த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். ஓகேவா, ஏன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இது வந்து என்ன, இது பிலோ த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். எதுவாக இருந்தாலும் 1+3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணோம், 1+3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இந்த 1+ அப்படிங்கிறது 1+ அப்படின்னா அது வந்து ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட். 1+ அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்டு. அண்டு 3ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா 3 மீன்ஸ் லெட்ஜர். 3 மீன்ஸ் லெட்ஜர். 1+3ல 1ங்கிறது ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்டையும் 3ங்கிறது 3 லெட்ஜரையும் குறிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் டேலியில். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு ஒரு ஓடி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த இடத்துல வந்து பிரான்ச் எல்லாம் கொடுத்துட்டோம். பிஎஸ்ஆர் கோடு வேண்டாம். செட் ஆல்டர்ட் பேங்க் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுத்து இந்த இடத்துல செக் நம்பர், ஸ்டார்டிங் நம்பர், எண்டு நம்பர் கொடுத்து 100 செக் லீஃப் உள்ள செக் புக்கு பேங்க்லேருந்து வாங்கியிருக்கோம். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணுறோம். இப்போ மொதல் டிடக்ஷன் வந்து நார்மல் டிடக்ஷன். கொஸ்டின் நம்பர் 1 நார்மல் டிடக்ஷன். டெனண்ட் வந்து ஹவுஸ் ஓனர் பேர் வந்து கணேசன். அவர்கிட்டேருந்து நம்ம ஒரு ஷாப்பை வாடகைக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு மாதம் 40,000 நம்ம ரெண்ட் கொடுக்குறோம். இதுக்கு வந்து 10% டிடிஎஸ் பிடிக்கிறோம். எக்ஸ்பென்ஸ் புக்கிங் டேட்டு 1 நாள், டிடிஎஸ் பேமெண்ட்டு 2 நாள், பார்ட்டிக்கும் 2 நாளில் கொடுக்குறோம். இது பேன் நம்பர். ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எடுத்த உடனே 1+3 அப்படின்னு சொல்கிறேன். 1+3னா என்ன, ஒரு ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட், 3 லெட்ஜர். இப்போ வந்து இது என்ன ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட், ரெண்ட்டு வந்து என்ன செக்ஷனில் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது செக்ஷன் 194 IB. ஸோ கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு, அதில் செக்ஷன் வந்து 194 IB. 194 IB என்ன, டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அட் த ரேட் ஆஃப் 10%. இந்த இடத்துல டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அட் த ரேட் ஆஃப் 10% ஆல்ரெடி இருக்கு போல இருக்கு.
கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் போய் பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே க்ரியேட் பண்ணிக்கணும். செக்ஷன் 194 ஐபி, செக்ஷன் 194 ஐபி. என்ன நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அப்படின்னு போடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. செக்ஷனில் வந்து 194 ஐபி அப்படின்னு போட்டுக்கோ. பேமெண்ட் கோடு வந்து 94 ஐபி. ரெமிட்டன்ஸ் கோடு 281. சார் இதெல்லாம் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கூகுளில் போய் பாருங்கள். கூகுளில் போய்ட்டு நீங்கள் சலான் 281 பிடிஎஃப் அப்படின்னு போடுங்க. சலான் 281 பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சலான் எப்படி இருக்குங்கிறது காட்டும். அந்த சலான் 281 அப்படிங்கிறது இதுதான் வந்து பேமெண்ட் கோட், ரெமிட்டன்ஸ் கோட் 281. 281ங்கிறது என்னது, உங்களுடைய ரெமிட்டன்ஸ் கோடு. வருது வரட்டும், எது ஒன்றாலும் சுற்றி சுற்றி தான் வரும் போல இருக்கு. சலான் 281 பிடிஎஃப். இந்த 281 அப்படிங்கிறது என்ன, 281ங்கிறது ரெமிட்டன்ஸோட கோடு. அது எங்கே இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சலான் 281. இந்த ரெமிட்டன்ஸ் கோடும் பேமெண்ட் கோடும் எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் இது ஒரு பிரிண்ட் அவுட் டவுன்லோட் பண்ணியோ எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், சலான் வந்து பார்த்தீங்கன்னா 281, இது வந்து ரெமிட்டன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டிடிஎஸ். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் எங்கே இருக்குங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்ஷன் இருக்குது. செக்ஷனில் சேலரி 192, பாக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 194 தான் ஆரம்பிக்கும். அதில் ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ரெண்ட்டு வந்து 194 ஐ ரெண்ட்டு, 194 ஐ ரெண்ட்டு. இது என்ன இது போக மாட்டேங்குது, 194 ஐ ரெண்ட்டு. அதுக்கான பேமெண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 94 ஐ. எல்லாத்துலேயும் 1 கட் பண்ணிட்டா அதுதான் பேமெண்ட் கோடு. ஓகேவா. ஸோ 281 என்ன, அதே மாதிரி 194ல் 1 கட் பண்ணால் பேமெண்ட் கோடு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ரைட்டா. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது இது டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியானா வேண்டாம். ரெண்ட்டுக்கு சிங்கிள் பில் வேல்யூ கிடையாது. ரெண்ட்டுக்கு வந்து பேன் நம்பர் கொடுத்தா 10%, இல்லைனா 20%. ரெண்ட்டுக்கு மாத்திரம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுக்காதீங்க. ரெண்ட்டுக்கு மாத்திரம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுக்காதீங்க, பாக்கி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஏன் ரெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொடுக்க வேண்டாம்னா, உங்களுக்கு ஒரு வீடை வாடகை எடுக்கிறோம் அல்லது ஒரு கடையை வாடகை எடுக்கிறோம், மாதம் எவ்வளோ வாடகைன்னு தெரியும். ஒரே மாதத்தில் நம்ம காலி போன போகிறதில்ல கடையை வச்சுட்டு. ஸோ கண்டினியூ ப்ராசஸ். அப்போ மாதம் 30,000 வாடகை, வருஷத்துக்கு 360 வரும். அப்போ விச் இஸ் எக்ஸீட் த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 2,40,000. இயர்லி 3,60,000னா எக்ஸீடு 2,40,000. அந்த மாதிரி எக்ஸீட் ஆகும்போது நம்ம மொதல் 8 மாதத்துக்கு வாடகை பிடிக்காம, டிடிஎஸ் பிடிக்காம வாடகை ஃபுல்லாக கொடுத்துட்டு 9 மாதம் வாடகை 30,000 போகும்போது அந்த 9 மாதத்துக்கும் சேர்த்து 93 27,000 9th மந்தில் டிடிஎஸ் பிடிச்சோன்னு வச்சுக்கோ. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவான்னா, கடையை காலி பண்ணிக்கிட்டோம் அப்படின்பா. அந்த மாதிரி வராமல் இருக்குன்னா என்ன பண்ணால், மாதம் பிடிச்சா அவனுக்கு பிரச்சனை தெரியாது, அவனுக்கு பேர்டன் தெரியாது. அதனால் ரெண்ட்டுக்கு மாத்திரம் கொடுக்காதீங்க, பாக்கிக்கெல்லாம் கொடுக்காம இருக்காதீங்க. ஓகேவா. ரெண்ட்டுக்கு மாத்திரம் என்ன பண்ணுங்கள், கொடுக்காம இருங்க. ஸோ இங்கே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3 லெட்ஜர் சொன்னேன். என்னென்ன லெட்ஜர் அப்படின்னா, முதல்ல எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு மெயின்டைன் பில் பை பில் வேண்டாம், ஏன்னா இது பிஎன்எல் லெட்ஜருக்கு போடக்கூடாது. இங்கே டிடிஎஸ் அப்ளிகபிள் போட்டு செக்ஷன் 194 ஐ அப்படின்னு போட்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரெண்ட் யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு 30 போட்டு டிடிஎஸ் டிடக்டபிள் இதை எஸ் கொடுங்க. டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ் கொடுத்து, இவர் யாருன்னா இண்டிவிஜுவல். இவர் யார், இண்டிவிஜுவல். சார் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்னு எப்படி சார் சொல்கிறீங்க, பேன் நம்பர் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் பாருங்கள். பேன் நம்பரில் 4th கேரக்டர் பின்னு இருக்குது. அப்படி இருந்தால் இண்டிவிஜுவல் அப்படின்னு அர்த்தம். 4th கேரக்டர் பின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பேன் நம்பரில் 4th கேரக்டர் பின்னு இருக்குது, 5th கேரக்டர் கேன்னு இருக்குது.
அதனால் அது இண்டிவிஜுவல். அடுத்தது இவர்கிட்ட பிடிச்ச டிடிஎஸை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ஜர், டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இது எது கீழே வரணும்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். சார் இந்த இடத்துல டிடிஎஸ்ன்னு எனக்கு காட்டல சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி செலக்ட் டைப் ஆஃப் டியூட்டி ஆர் டாக்ஸஸ், இதை வந்து எஸ் கொடுங்க. இது எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் இதை டிடிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணி வேறு எதுவும் பண்ண வேண்டாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேர்த்துங்க. அடுத்தது 1+3ங்கிற மாதிரி இதுவும் 3 டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணணும், பார்ட்டி பேமெண்ட், டிடிஎஸ் பேமெண்ட். இந்த 3 தான் ஒவ்வொன்றையும் ரிப்பீட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணணும், பார்ட்டி பேமெண்ட், டிடிஎஸ் பேமெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுவோம், ஜேர்னி வந்து F7. என்றைக்கு எக்ஸ்பென்ஸு 1/4. ஸோ இங்கே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா F2ல் 1/4ன்னு போடுங்க. இங்கே வந்து மார்ச் மாதம் ரெண்ட்டு நம்ம தரோம். ஸோ March 24 ரெண்ட் அப்படின்னு போட்டுக்கோ ரெஃபரன்ஸில். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 40,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கணேசனுக்கு கிரெடிட் கொடுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலே அங்கே இருக்கிற அந்த ரெஃபரன்ஸில் போட்டது இங்கே ரெஃபரன்ஸாக வரும். என்ட்ரு கொடுங்க. 40,000 கிரெடிட் பண்ணி அதில் 4,000 டெபிட் பண்ணுறோம். இது ரெண்டுமே நியூ ரெஃபரன்ஸாக. ஸோ பேமெண்ட்டு பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை 40,000ல் 4,000 போக பாக்கி 36,000 இருக்கும். அந்த 40,000மும் கிரெடிட் பேலன்ஸ் தான். அந்த 40,000ல் 4,000 போயிடுச்சுன்னா பாக்கி 36,000 இவனுக்கு ஒரு நியூ ரெஃபரன்ஸ், அதுக்கு வந்து எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸாக பேமெண்ட் பண்ணணும். இவனுக்கு 4,000 பேமெண்ட் பண்ணணும். யாருக்குன்னா டிடிஎஸ். இந்த அமௌண்ட் எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸில் பார்க் பண்ணணும். நேரேஷனில் வந்து நீங்கள் எதாவது போட்டுங்க, இந்த மாதிரி பீயிங் த அமௌண்ட்டு பேபிள் ஆஸ் ரெண்ட்டு ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2024 அப்படின்னு போடுங்க. அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி, எஃப்ஐ போட்டு ஓடி செலக்ட் பண்ணு, கணேசனை செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தரணும்னா 36,000 தரணும். ஸோ 36,000 கொடுங்க. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டு என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பேமெண்ட், டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டு, எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டு என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இது போட்டாச்சு. இப்போ ஹையர் டிடக்ஷனில் என்னென்னா பேன் நம்பர் கொடுக்காம விட்டால் ஹையர் டிடக்ஷன். இந்த ஹையர் டிடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கேஸ் இருக்குது. 6ஐயுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 6 கேஸும் டிஃப்ரெண்ட் கேஸ். ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு கேஸில் பேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை, எல்லாமே 194 கான்டெக்ட் தான். முதல் கேஸில் குமார் வந்து பேன் நம்பர் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ரெண்டாவது கேஸில் சோனியா அவங்க பேன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுங்கிறதுனால சிங்கிள் பில் வேல்யூ ஃபஸ்ட்டு கேஸில் 30,200 மேலே, அதனால் 20% பிடிக்கும். ரெண்டாவது கேஸில் பேன் நம்பர் இல்லைன்னே சொல்லிட்டாங்க, அப்பயும் 20% தான் பிடிக்கும். மூணாவது கேஸில் பேன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் மனோஜுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை விட கம்மியாக இருக்குது, அதனால் கம்மியாக பிடிக்கணும். சரி, டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, இண்டிவிஜுவலுக்கு 1% பிடிக்கணும். ஆனால் பேன் நம்பர் கொடுக்கல. ஏன் பேன் நம்பர் கொடுக்கலன்னா கூட இங்கே பிடிக்காது, 0% தான் பிடிக்கணும். ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பில் வேல்யூ லெஸ் தேன் 30,000. அதே மாதிரி அக்ரிகேட்டு 1 lakh கிராஸ் ஆச்சா இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் என்ன நாட் டு டிடக்ட் அப்படின்னு வரணும். நாலாவது கேஸில் ரமேஷ் அன்கோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி. பார்ட்னர்ஷிப் கம்பெனிங்கிறதுனால 2% பிடிக்கணும். அடுத்தது பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முருகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% பிடிக்கணும், இவனுக்கு 1% பிடிக்கணும். சுரேஷ்க்கு வந்து என்னென்னா பேன் நம்பர் கொடுத்துருக்கான், லெஸ் தேன் 30,000 இருந்தால் கூட பேன் நம்பர் கொடுத்துருக்கான், அவனுக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமானா பிடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக பேன் நம்பர் கொடுத்துருக்கான், லெஸ் தேன் அமௌண்ட் இருக்கும்போது நாட் டு டிடக்ட் பேன் நம்பர் கொடுத்துருக்காங்கிறதுனால பிடிக்கக்கூடாது, இவனுக்கு நாட் டு டிடக்ட் தான் வரணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1+3 அதை க்ரியேட் பண்ணிக்கோ. 1+3 ஹையர் டிடக்ஷனுக்கு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு க்ரியேட்டில் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில்
அண்டர் செக்ஷன் 194C 194C என்ன டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அட் த ரேட் ஆஃப் 1% ஆர் 2%. ஒத்தையா ரெட்டையா இல்லை, இது 1% 2%. ஸோ செக்ஷன் வந்து 194C, பேமெண்ட் கோடு 94C, ரெமிட்டன்ஸ் கோடு 281, டிரான்ஸ்போர்ட்டர் கிடையாது, சிங்கிள் பில் வேல்யூ கான்ட்ராக்டுக்கு மாத்திரம்தான் வரும். வித்து பேன் 1% இண்டிவிஜுவலாக இருந்தால், மற்றவனாக இருந்தால் 2%, அக்ரிகேட் வேல்யூ 1 lakh. ஸோ நல்லா பார்த்துக்கோ, செக்ஷன் 194C டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அட் த ரேட் ஆஃப் 1 or 2%. செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 194C, பேமெண்ட் கோடு அதில் 1 கட் பண்ணால் 94C பேமெண்ட் கோடு, ரெமிட்டன்ஸ் கோடு 281. இது டிரான்ஸ்போர்ட்டர் கேட்டகரி கிடையாது, கான்ட்ராக்டு. சிங்கிள் பில் வேல்யூ 30,000, பேன் வித் 1%, வித்தவுட் 20. இதே வந்து ரேட் ஃபார் அதர் இண்டிவிஜுவல், மேலே உள்ளது இண்டிவிஜுவல் அண்ட் ஹிந்து அண்ட் ஃபேமிலியாக இருந்தால் 1%, மற்றவனாக இருந்தால் 2%. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எவ்வளோடானா 1 lakh. ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. கான்ட்ராக்ட் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட்லேயே போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டியூட்டியில் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோ. டைப் ஆஃப் டியூட்டி அப்ளிகபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் 194C கான்ட்ராக்ட், அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அடுத்தது இவங்கள்ட்ட பிடிச்ச டிடிஎஸை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ஜர், டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதில் வந்து அண்டர் வந்து டிடிஎஸ் போட்டு 194C அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி லெட்ஜர் எல்லாமே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம கடகடன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லெட்ஜர் குமார். குமார் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். குமார் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரணும், அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார், அது கீழே வரணும். மெயின்டைன் பில் பை பில் எஸ்ஸு. டிடிஎஸ் பிடிக்கணுமா, ஆமாம் பிடிக்கணும். குமார் யாருன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு. டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ்ஸு. குமாருக்கு பேன் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா பேன் நம்பர் கொடுக்கல, நாட் கிவன். இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, கல்லூரி மங்கல் மாதிரி உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான், வீட்டு. ரெண்டாவது கேஸு சோனியா. சோனியாவை அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் 30 days. டிடிஎஸ் பிடிக்கணுமானா எஸ் பிடிக்கணும், இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிடக்ஷன். பேன் நம்பர் இருக்கான்னா பேன் நம்பர் இல்லை. பேன் நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணணும், பேன் நாட் ஏவிபிஎல்னு கரெக்டாக இந்த 10 லெட்டரை போடணும். இதில் ஒரு லெட்ரு மாறினாலும் நமக்கு டிடிஎஸ் தப்பாக பிடிக்கும். ஸோ சோனியான்னு ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனோஜ். மனோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பரை தப்பாக போடுவோம், ஏவிபிஎல்னு போடுவோம். மனோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பரை நான் தப்பாக போடுறேன், நோட் பண்ணிக்கோ. இவனுக்கு பேன் நம்பரை நான் தப்பாக போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பரை தப்பாக போடுவோம். ரைட்டாக என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மனோஜுக்கு, மனோஜ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் 30, டிடிஎஸ் பிடிக்கணுமா எஸ், இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு. இந்த இடத்துல பேன் நாட் ஏவிபிஎல் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக பிஎல்னு போகிறதுக்கு பதிலாக பிஎல்னு போடுறோம், அவ்வளோதான். பேன் இன்வேலிட் ஸ்ட்ரக்சர்னு வருது, பரவாயில்ல, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரமேஷ் அன்கோ. ரமேஷ் அன்கோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேம் பார்ட்னர்ஷிப் கம்பெனி. பார்ட்னர்ஷிப் கம்பெனி பேன் நம்பர் என்னங்க பார்ப்போம். பேன் நம்பர் போட்டாச்சு, ரமேஷ் அன்கோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருகேசன். முருகேஷ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் எஸ் கொடுங்க. முருகேஷ் வந்து யாருன்னா இண்டிவிஜுவல், ஏன்னா 4th கேரக்டர் பி வந்திருக்கு. இந்த திருடா திருடி படத்தில் சொல்லுவாங்க, திருடா திருடி படம்னு ஒன்று வரும், எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. அதில் 2 பேர் லவ்வர்ஸ், 2 பேர் ஹீரோ ஹீரோயின். தனுஷ் ஹீரோ, ஹீரோயின் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அந்த படத்தில் ஒரு காமெடி இருக்கும். என்ன காமெடினா, ஒரு பெண்ணோட கட்டை விரலுக்கு அடுத்த விரல் பெருசாக இருந்தது அப்படின்னா அவன் வந்து புருஷன் அவங்கள்ட்ட அடி வாங்குவானான். அந்த மாதிரி ஒரு காமெடி. ஐயோ அங்கே பாருடா, கட்டை விரலுக்கு அடுத்த விரல் பெருசாக இருக்குது அப்படிமா. அந்த மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கும்போது என்ன பார்க்கணும், பேன் நம்பர் இருக்குன்னா 4வது கேரக்டர் பார்க்கணும்.
எப்படி தனுஷ் வந்து அந்த கட்ட விரலுக்கு அடுத்த விரலை பார்க்குறான் அந்த படத்தில், ஐயோன்னு சொல்லி பயப்படுறான் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்டண்ட்டாக டிடிஎஸ் பிடிக்கும் போது அவள் யார் அப்படிங்கிறத எங்கே நோட் பண்ணணும்? பேன் நம்பரில் 4வது கேரக்டரில் பாரு. 4வது கேரக்டர் பின்னு இருந்தால் இண்டிவிஜுவல், 4வது கேரக்டர் எஃப்னு இருந்தால் பார்ட்னர்ஷிப் கம்பெனி, 4வது கேரக்டர் சின்னு இருந்ததுன்னா கம்பெனி, 4வது கேரக்டர் டீன்னு இருந்தால் ட்ரஸ்ட்டு, 4வது கேரக்டர் ஹெச்னு இருந்தால் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அப்படின்னு தனுஷ் எப்படி அவனுடைய லவரை கட்ட விரலுக்கு அடுத்த விரலை பார்த்து பயப்படுறானோ, அந்த மாதிரி நீங்கள் இந்த பேன் நம்பரில் என்ன பண்ணணும், 4வது கேரக்டரை பார்க்கணும். 5வது கேரக்டரை பாரு. 5வது கேரக்டர் அவனுடைய முதல் எழுத்து, அது அவனோட பேரோட முதல் எழுத்து. பிடிச்சிருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. நல்லா இருக்குண்ணா பார்ப்போம். ரைட், வெரி குட் வெரி குட். மறக்காமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ஸ்டோரிஸ் சொல்கிறேன், வேற ஒன்று. ரைட், இப்போ பாருங்கள் 4வது கேரக்டர் முருகேஷ். ஓகேவா? முருகேஷோடைய பேன் நம்பர் இங்கே 4வது கேரக்டர் பாருங்கள். அப்படி பார்க்கணும், என்டர் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ். அடுத்தது என்ன? சுரேஷ் அண்டர் சன்ரி கிரெடிட்டார், 30 days கிரெடிட்டு, டிடிஎஸ் டிடக்டபுள் எஸ், இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு. சுரேஷ்க்கு பேன் நம்பர் இருக்கா பாருங்க. சுரேஷ்க்கு பேன் நம்பர் இருக்கு. இன்வேலிட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு, AAKS. வெரி குட், இன்வேலிட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4th கேரக்டர் பின்னு இருக்கணும், அதுக்கு பதிலாக மாறி இருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இன்வேலிட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம 1 by 1 என்ட்ரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸ்பென்ஸ் ஜேவி, பார்ட்டி பேமெண்ட், டிடிஎஸ் பேமெண்ட், எக்ஸ்பென்ஸ் ஜேவி, பார்ட்டி பேமெண்ட், டிடிஎஸ் பேமெண்ட். ஒவ்வொரு கேஸாக பார்க்கலாம். ஹையர் டிடக்ஷன். ஹையர் டிடக்ஷனில் ஃபஸ்ட்டு கேஸு ஒரு 200 ரூபா ஜாஸ்தி போயிடுச்சு. யாருக்குன்னா குமாருக்கு. ஓகேவா? இவன் பேன் நம்பர் கொடுக்க மாட்டேன்னா, அதனால் என்ன பார்ப்போம் பார்ப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ஜேவிக்கு F7. இதுக்கு பில் நம்பர் நாமளாவே போட்டுப்போம். 1/7/2024, 1/7 டேட்டு. பில் நம்பர் சும்மா 45ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? யாருக்கு இது என்னது? கான்ட்ராக்ட் வேஜஸ். எவ்வளோனா 30,200. கிரெடிட் யார்? கிரெடிட் வந்து குமார். குமார் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்கல. 200 ரூபா 30,000 இருந்தால் பிடிக்காது டிடிஎஸ். 30,000க்கு மேலே போயிடுச்சு, 24,160 ரூபா, அதனால் பிடிக்குது. என்ட்ரு கொடுப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எங்கே பார்க் பண்ணணும்? டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்டில் பார்க் பண்ணணும். இங்கே வந்து நேரேஷனில் அமௌண்ட்டு பேபிள் ஆஸ் கான்ட்ராக்ட் வேஜஸ் டு யாருக்கு? குமார், ஃபார் த ஒர்க்கு டன். என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கு. இப்போ அடுத்த நாள் ஒரு பில்லு இதே குமார் தரான்னு வச்சுக்கோ. அப்போ டிடிஎஸ் பிடிக்குமா பிடிக்காதா? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் வேஜஸ் 20,000 தான் இருக்குது. யாருக்குன்னா குமாருக்கு. டிடிஎஸ் பிடிக்குதானா? பிடிக்குது. எவ்வளோ பிடிக்குதுன்னா 20% பிடிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிடிஎஸ் வந்து ஒரு பர்சனுக்கு ஒன்ஸ் அப்ளிகபிள்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அப்ளிகபிள். சார் அடுத்த பில்லு 30,000க்கு கம்மியாக தானே இருக்கு, அக்ரிகேட் வேல்யூ 1 lakh கம்மியாக தானே இருக்கு, அந்த பேச்சே கிடையாது. நீங்கள் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோ. ஏற்கனவே குமாருக்கு டிடிஎஸ் பிடிக்கல, 200 ரூபா ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால டிடிஎஸ் பிடிக்கணும், பேன் நம்பர் கொடுக்க மாட்டேன்னா 20%. ஸோ மொதல் பில் 30,000 தாண்டிடுச்சு. ரெண்டாவது பில் 30,000 தாண்டலைனாலும், அக்ரிகேட் வேல்யூ 1 lakh தாண்டலைனாலும் டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிக்கணும். அப்பயும் பேன் நம்பர் கொடுக்கலன்னா 20%, கொடுத்துட்டான் அப்படின்னா 1%. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்டர் கொடுத்து டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டு அமௌண்ட் பேயபிள் ஃபார் த ஒர்க். இப்போ திடீர்னு பேன் நம்பர் ஐயோ இவ்வளோ பிடிச்சிட்டாங்களே சொல்லிட்டு அவன் பேன் நம்பர் கொடுக்கலாம். அப்போ எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாமா? அதே குமாருக்கு பில் நம்பர் 45. இப்போ அடுத்த பில் வேல்யூ 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ. கான்ட்ராக்ட் வேஜஸ் ஒரு 25,000 இருக்குது. கிரெடிட் வந்து குமார். இந்த குமார் வந்து என்ன பண்ணுறான்? இப்போ பேன் நம்பர் கொடுத்துட்டான். பேன் நம்பரு கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் AAP குமார் 5896K இந்த மாதிரி பேன் நம்பர் கொடுத்துட்டான்.
இப்போ பேன் நம்பர் கொடுத்ததுனால எவ்வளோ பிடிக்குது? 1% தான் பிடிக்குது. அதாவது 25,000க்கு இன்ட்டு 1%னா 99% எவ்வளவு? பாக்கி 24,750. 1% 250 பிடிச்சிட்டு பேலன்ஸு 24,750 தான் அவன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணுது. அப்போ முன்னாடி பிடிச்சதெல்லாம் என்ன ஆகுது? முன்னாடி பிடிச்ச காசுலாம் என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது தான். பிடிச்சா பிடிச்சது தான். கட்டியாச்சுன்னு என்ன பண்ண முடியும்? கட்டலைன்னா பரவாயில்ல, கட்டியாச்சு என்ன பண்ணுறது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பிடிச்சேன்னு காட்டும், அவ்வளோதான். டிடக்ஷன் அட்டு நார்மல் ரேட் அப்படின்னு சொல்லி அதில் குமாருக்கு இந்த மாதிரி பிடிக்க வேண்டிய காசை விட எக்ஸஸாக பிடிச்சாச்சு அப்படின்னு இப்படி காட்டுறது போடலாம். தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ நீ இந்த பேன் நம்பர் போடல அப்படின்னா, இந்த பேன் நம்பர் போடலன்னா அது ஹையர் டிடக்ஷனில் நிற்கும். இப்போ அந்த பேன் நம்பர் போடாமல் நான் காட்டுறேன் பாருங்க. குமாருக்கு பேன் நம்பர் போடலன்னு வச்சுக்கோ, அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் டிடக்ஷனில் இருக்கும். ஃபார்ம் 26 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷனில் பேன் நாட் அவைலபிள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து பேன் நாட் ஏவிபிஎல் அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோ, 1 இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஹையர் டிடக்ஷன் போடும். இது வந்து ஹையர் டிடக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நார்மல் டிடக்ஷன் பார்த்தாச்சு, ஹையர் டிடக்ஷன் பார்த்தாச்சு. ஹையர் டிடக்ஷன்லேயே வேறு பார்க்கலாம், வேறு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ சோனியாவுக்கு பேன் நம்பர் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. 30,000க்கு மேலே போச்சு. எவ்வளோ பிடிக்குன்னா 20,000. என்னைக்கு டேட்டில்? 2/7. பில் நம்பர் 78, கான்ட்ராக்ட் வேஜஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 35,680. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா சோனியா எவ்வளோ பிடிச்சிருக்கு? 20% பிடிச்சிருக்கு. நீ ஜஸ்ட்டு என்ட்ரு தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. போட்டு டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுக்கணும். பீங் த அமௌண்ட்டு பெய்டு டு சோனியா நேரேஷனில் எழுதும், சோனியா ஃபார் த ஒர்க் டன். வேலை முடிச்சதுக்கு காசு கொடுக்கணும் 20%. இதுவும் ஹையர் டிடக்ஷன் தான். மனோஜுக்கு பாருங்கள், பேன் நம்பர் தப்பாக கொடுத்துட்டாங்க. 31/7 F2ல 31/7, பில் நம்பர் 85ன்னு வச்சுக்கோ. கான்ட்ராக்ட் வேஜஸ் எவ்வளோ அமௌண்ட்டுனா 29,800, விச் இஸ் லெஸ் தேன் 200, விச் இஸ் லெஸ் தேன் 30,000. சாரி, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை விட கம்மியாக தான் இருக்குது. யாருக்கு? மனோஜுக்கு. மனோஜுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கான்னா டிடிஎஸ் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? லெஸ் தேன் 30,000. சார் பேன் நாட் அவைலபிள்னு தப்பாக இருக்கு சார், அது வேறு விஷயம், அது கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடு. இது எங்கே போய் உட்காரும் அப்படின்னா அண்டர் எக்ஸாம்ஷன் லிமிட்டில் போய் உட்காரும். இங்கே வந்து கேட்வே ஆஃப் டாலிலேருந்து .6 பாருங்கள். .6ல் அந்த அமௌண்ட் எங்கே போய் உட்காருது? அண்டர் எக்ஸாம்ஷன் லிமிட்டில் போய் உட்காருது. ஓகேவா? ஸோ அண்டர் எக்ஸாம்ஷன் லிமிட்டுங்கிறது என்ன? நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து டிடிஎஸ்ஸாக இருந்து, நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டிடிஎஸ்ஸாக இருந்து, அமௌண்ட்டு பெய்டு வந்து ஃபார் த பர்பஸ், அமௌண்ட்டு பெய்டு வந்து லெஸ் தேன் த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டாக இருந்தால் அதுதான் அண்டர் எக்ஸாம்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 வகையான டிடக்ஷன் பார்த்துட்டோம். என்னென்ன வகையான டிடக்ஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நார்மல் டிடக்ஷன் பார்த்தாச்சு, ஹையர் டிடக்ஷன் பார்த்தாச்சு, அண்டர் எக்ஸாம்ஷன் லிமிட் பார்த்தாச்சு. அடுத்தது லோயர் ஜீரோ எக்ஸம்ட் இன் லியூ ஆஃப் பேன். லோயர் ஜீரோ எக்ஸம்ட் இன் லியூ ஆஃப் பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ரேட்டும் ஜீரோ ரேட்டும் ஒவ்வொன்றும் எடுத்து போடுவோம். லோயர் ரேட் அப்படின்னா என்ன சார்? ஜீரோ ரேட் அப்படின்னா இப்போ சவுகார்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் இருக்கும். ட்ரஸ்ட் மீன்ஸு ஆண்டர்சன் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்கு, அல்லா கோயில். அந்த மசூதிக்கு சொந்தமாக நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒரு 20 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லையும் குறைஞ்சது ஒரு 30 கடையாவது இருக்கும். ஒரு கடைக்கு வாடகை குறைஞ்சது 20,000 இருக்கும். ஒரு கடைக்கு வாடகை எவ்வளவு? 20,000 25,000 இருக்கும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 2 கடை 3 கடை வச்சுருப்பான். ஒவ்வொரு ஆளும் ஒரு கடை வச்சுருக்க மாட்டாங்க,
ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கடை இருக்குன்னா அதை 10 பேர் வச்சுருப்பான். ஒரு கடைக்கு வாடகை 20,000 வச்சுக்கோ, 3 கடைக்கு என்னாச்சு? 60,000 ரூபாய் ஆச்சு. 60,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு 60,000 வாடகை தராங்கன்னு வச்சுக்கோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு. வருஷத்துக்கு 7,20,000, 60,000 இன்ட்டு 12 7,20,000. அப்போ 7,20,000 பேமெண்ட் பண்ணும்போது விச் இஸ் த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 2,40,000 எக்ஸீட் ஆகுது. அப்போ அந்த 2,40,000 எக்ஸீட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நேச்சுரலாக அந்த டெனண்ட்டு கடை வச்சிருக்கிறவன் அந்த சர்ச்சுக்கு வந்து பேமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா டிடிஎஸ் பிடிச்சின்னு தான் பாக்கி கொடுப்பான். 60,000 பேமெண்ட் பண்ணணும்னா 6,000 டிடக்ட் பண்ணிட்டு 54,000 தான் செக் கொடுப்பான். ஆனால் அந்த நிர்வாகி என்ன சொல்றாரு? அந்த நிர்வாகி என்ன சொல்றாரு? ஹலோ, இல்லை மேடம், ஒரு 8 மணிக்கு மேலே பேசுகிறேன், ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன். இப்போ ஒரு நிர்வாகி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த நிர்வாகி என்ன சொல்கிறான்னா, சார் நாங்கள் ட்ரஸ்ட்டு, எங்களுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது, எங்களுக்கு ஏன் டிடிஎஸ் பிடிக்கிறீங்க? பிடிக்காதீங்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் டிடிஎஸ் பிடிக்காமல் வாடகை கொடுத்தோம்னா இன்கம் டேக்ஸரை நம்மளை விட மாட்டோம், ரிவீட் அடிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறது? ஒரே வழி, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேனேஜரை கூப்பிட்டு, சார் நான் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்காமல் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, போங்க. அங்கே உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐடிஓ யாருன்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. உங்களில் யாருக்காவது ஒரு பேன் நம்பர் இருந்ததுன்னா அதில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நோ யுவர் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு போட்டால் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஜூரிஸ்டிகேஷன், நோ யுவர் அசஸிங் ஆஃபீஸர், ஜூரிஸ்டிகேஷனில் அசஸிங் ஆஃபீஸர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்கில் இருக்கும். ஓகேவா? உன்னுடைய பேன் நம்பரை போட்டால் போதும், உன்னுடைய ஆஃபீஸர் யாருன்னு சொல்லிடுவாங்க. யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு பேன் நம்பர் அலர்ட் ஆகிருக்குன்னா இந்த பேன் நம்பருக்கு இந்த ஐடிஓ இன்சார்ஜ் அப்படின்னு ஆகிடும். அது எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ அப்ளை பண்ணும்போது நீ யாருன்னு சொல்லியிருப்ப, நீ வந்து ஒரு சேலரி பர்சனா நான் சேலரி பர்சன்னு சொல்லியிருப்ப. அதை பேஸ் பண்ணி அந்த ஐடிஓக்கு உன் நம்பர் அலோகேட் பண்ணிவிடுவான். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறியோ ஃபைல் பண்ணலையோ அது எல்லாமே அவனை பொறுத்தது, அவன் வாட்ச் பண்ணிப்பான். நீங்கள் என்ன பண்ணணும், நேராக அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போகணும். நீங்கள் நேராக என்ன பண்ணணும், அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போகணும். அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்லணும், சார் இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணுறேன், எனக்கு வர்ற இன்கமில் என்டையர் அமௌண்ட்டையும் நான் என்ன பர்பஸுக்கு ட்ரஸ்ட்னா ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதா பண்ணியிருக்கேன், ஸ்கூலுக்கு தான் செலவு பண்ணிட்டுருக்கேன், இதுலேருந்து நான் 5 பைசா எடுக்கிறது கிடையாது, எங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது, எங்களுக்கு டேக்ஸே வராது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, என் டெனண்ட் எல்லாம் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுது, அதனால் பிடிக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், 2 சினாரியோ. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு 0 டிடக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அல்லது சார் அந்த மாதிரிலாம் முடியாது சார், வேணால் 10% பிடிக்காதீங்கன்னு சொல்கிறேன், வேணால் ஒரு 1% அல்லது 2%, ஏன்னா எனக்கு கணக்கில் வரணும் சார், அவன் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்கிறத நாங்கள் வந்து ரெண்ட் எவ்வளோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்கிறத நான் மானிட்டர் பண்ணணும், அதனால் 10% பிடிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 1% நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள், உங்களையும் நம்ம பார்க்கணும், அந்த நேரம் திடீர்னு டேக்ஸ் லைபிலிட்டி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதனால் 10% பிடிக்க வேண்டிய இடத்துல பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கலாம், 10% வேண்டாம் 1% நான் தரேன், வாங்கி போய் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், 1% அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அந்த சர்டிஃபிகேட் வாங்கி போய் எல்லாத்தையும் கடையில் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்த டேட்லேருந்து, அதுக்கு முன்னாடி டேட்லாம் நார்மலாக தான் பிடிக்கணும், அந்த சர்டிஃபிகேட் வந்த டேட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணோம், லோயர் டிடக்ஷனோ 0 டிடக்ஷனோ பிடிக்க முடியும். ஸோ லோயர் டிடக்ஷன் அல்லது 0 டிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு உங்களுடைய சன்ட்ரி கிரெடிட்டார் அவன் பேன் நம்பர் கொடுத்து பேன் நம்பர் கூட சர்டிஃபிகேட்டும் சேர்ந்து கொடுப்பானாயின்
அந்த மாதிரியான சூழ்நிலையில் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கானோ அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை அந்த பீரியடுக்குள்ளே கொடுக்கணும். அதான் லோயர் ஆர் ஜீரோ. இந்த கேஸில் பாருங்கள், இருதயராஜ்னு ஒருத்தர், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வாடகை தரும். அவன் லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறான், 0.5% பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது, எண்ணிலேருந்து வேலிடு அப்படின்றது லோயர் டிடக்ஷன். இது ஒன்று போடுறேன் நான். அதே மாதிரி ஜீரோ டிடக்ஷன் வனஜா வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீரோ டிடக்ஷன் வாங்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணுறது, அவங்களுக்கும் வந்து ரெண்ட் அண்ட் பில்டிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ 2 சினாரியோ, லோயர் ஜீரோ. பார்க்கலாமா? முதல்ல 1+3 பண்ணிக்கோ. கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட்டில் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194J டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194J, பேமெண்ட் கோட் 94J, ரெமிடன்ஸ் கோடு 281, டிரான்ஸ்போர்ட்டர் கேட்டகரி கிடையாது, வேல்யூ ஆஃப் சிங்கிள் பில் கிடையாது, வித் பேன் 1020, ஒன்லி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் தான் 30,000. இதுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 30,000. அதே மாதிரி 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டிடிஎஸ் டிடக்டபிள் அப்ளிகபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 194J அப்படின்னு போடுங்க, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். இந்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் யாருக்கு போடுறோம்னா இருதயசாமி பிடிக்கிறோம், அவனுடைய பேன் நம்பர் இங்கே இருக்குது. ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் யாருக்கு பிடிக்கிறோம், இருதயசாமி. இருதயசாமி யார், அண்டர் சன்ரி கிரெடிட்டர். எஸ் கொடுத்து 30 days கிரெடிட் கொடுங்க. இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்க. F12 ப்ரெஸ் பண்ணி அளவு அட்வான்ஸ் என்ட்ரி எஸ் கொடுங்க. அளவு அட்வான்ஸ் என்ட்ரி இன் டிடிஎஸ் எஸ். இது எப்போ அட்வான்ஸ் என்ட்ரி அப்படின்னா ஒன்லி ஜீரோ டிடக்ஷன் அல்லது லோயர் டிடக்ஷன் வந்து டிடிஎஸ் பிடிக்கணுமான்னா எஸ் அப்படின்னு கொடுத்து, இதில் வந்து இவர் யார் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அப்படின்னு போடுங்க. டிடக்டட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ். என்ன செக்ஷன் அப்படின்னா 194J ப்ரொஃபஷனல். சார் நம்ம தான் பிடிக்க போகிறது இல்லையே, அது தனி கேஸ். இது சர்டிஃபிகேட் கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா ஸோ அட்வான்ஸ் என்ட்ரி எஸ் கொடுத்து இந்த இடத்துல செட்டு அல்லது ஆல்டர், வேர்டை நல்லா கவனி, செட்டு அல்லது ஆல்டர், ஜீரோ அல்லது லோயர் டிடக்ஷன். முதல்ல செட் பண்ணணும். செட்டு ஆல்டரை விட்டுரு, இப்படிப்படி செட்டு ஜீரோ டிடக்ஷன் அல்லது செட்டு லோயர் டிடக்ஷன். ஆல்டருங்கிறது எப்போ வரும், ஏற்கனவே செட் பண்ணியிருந்தா ஆல்டர் ஜீரோ டிடக்ஷன், ஆல்டர் லோயர் டிடக்ஷன் அப்படி படிக்கணும். ஸோ இந்த இடத்துல செட்டு அல்லது ஆல்டர், ஜீரோ அல்லது லோயர் டிடக்ஷன் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இது என்ன, இது லோயர் டிடக்ஷன். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் 0.5% பிடிக்கிறோம். 10% பிடிக்க வேண்டிய இடத்துல 0.5% பிடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல். எதுக்காகனா டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல். அது என்னென்னா லோயரா ஜீரோவானா லோயர். இந்த இடத்துல லோயர்னா லோயர், ஜீரோனா ஜீரோ செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் நம்பர். இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேலிடு ஃப்ரம் கொடுத்துருக்கேன். சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுட்டு 1/4 31/3/25 வரைக்கும் என்ன பர்சன்டேஜ், 0.5%. எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா பேன் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பேன் நம்பர் கொடுக்காம போட்டு பாருங்கள். இந்த இடத்துல பேன் நம்பர் கொடுக்காம போட்டிங்கன்னா 20%. பேன் நம்பர் கொடுத்தா தான் 0.5%. அடுத்தது இருதயசாமிகிட்ட பிடிச்சது டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அண்டர் டிடிஎஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் வந்து இந்த லோயர் டிடக்ஷன் போடுறேன். லோயர் டிடக்ஷன் எப்படியோ அதே மாதிரி தான் ஜீரோ டிடக்ஷன். மற்றதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, டேட் பாருங்கள், என்றைக்கு பேமெண்ட் பண்ணணும், 1/4/2024. F2 போட்டு 1/4/2024. ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது இருந்தால் போட்டுக்கோ. ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 35,000. கிரெடிட் யாருக்கு, இருதயசாமி.
இருதய சாமிக்கு எவ்வளோ பிடிக்கணும்னா 10% பிடிக்கணும். பட் எவ்வளோ பிடிக்குது? 0.5% தான் பிடிக்குது. அதாவது 35,000 இன்ட்டு 0.5% எவ்வளோன்னா 175 ருபீஸ் தான் பிடிச்சிருக்கு. 35,000 மைனஸ் 175 போட்டிங்கன்னா 34,825 இதான் பிடிச்சிருக்கு. பிடிக்கிற மாதிரி பிடிச்சி டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். இந்த இடத்துல நேரேஷனில் being the amount payable as professional charges to இருதய சாமி ஃபார் என்னதுக்கு என்ன ஒர்க்கு என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கு. அவ்வளோதான். பேமெண்ட் பண்ணணும்னா எஃப்ஐ செலக்ட் பண்ணி போட்டுருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி பேமெண்ட்டுக்கு எஃப்ஐ. பேமெண்ட் என்னைக்கு பண்ணியிருக்கோம்? 2ஆம் தேதி பேமெண்ட் பண்ணுறோம். F2 போட்டு டேட்டா மாற்றுங்க. ஓடி செலக்ட் பண்ணுங்கள். இருதய சாமிக்கு எவ்வளோ தரணும்னா 34,825. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேர்த்து. டிடிஎஸ் அதுவும் வந்து 2 நாள் தான். ஓடி செலக்ட் பண்ணி டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து சேவ். அதே மாதிரி மேலே நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் பேமெண்ட்டு. குமார், சோனியா, மனோஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு டேட்டு டிடிஎஸ் டேட் இருக்குது. இதுவும் போடணும். எல்லாருக்கும் வந்து முதல்ல அமௌண்ட் பெய்டு கொடுத்துருங்க. 2/7/2024. முதல்ல வந்து யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? குமாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம். எவ்வளோன்னா 40,160. 2 பேமெண்ட் இருக்கு. அந்த 2 பேமெண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருங்க. அடுத்தது சோனியாவுக்கு 2/7 ஓடி செலக்ட் பண்ணுங்க. சோனியாவுக்கு எவ்வளோ தரணும்னா 28,544. என்ட்ரு கொடுத்து சோனியா அப்படிங்கிற பேரில் செக் பண்ணுங்க. மனோஜுக்கு 31,700. F2 போட்டு 31,700 ஓடி செலக்ட் பண்ணுங்க. மனோஜுக்கு எவ்வளோ தரணும்னா 29,800. மனோஜ் பேமெண்ட். ரமேஷ் அன்கோ கொடுத்துருக்கமா பாருங்க. ரமேஷ் அன்கோ இல்லை, பேமெண்ட் இல்லை. நம்ம அதுக்கு பேமெண்ட் போடல. முருகேஷ் அதெல்லாம் போடலன்னு நினைக்கிறேன். இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் 3 பேமெண்ட் இருக்குது. 3ஐயும் சேர்த்து ஒன்றா போடலாமா? போடலாம், தாராளமாக போடலாம். என்னைக்கு டிடிஎஸ் கட்டுறோம்? 31/7. F2வில் போயிட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு நல்லா கவனிங்க. 3 பேமெண்ட்டையும், அதாவது நீ 3 இல்லை 30 பிடிச்சிருந்தாலும் சரி 30ஐயும் செலக்ட் பண்ணி ஒரே சலானில் கட்டலாம். பட் என்னென்னா நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஒன்று தான் இருக்கணும். அதாவது ரெண்ட்னா ரெண்ட் சலான் ஒரு 10 இருக்குன்னா 10 சேர்த்து கட்டலாம். கான்ட்ராக்ட் வந்து ஒரு 20 சலான் இருக்குன்னா 20 பேர்கிட்ட பிடிச்சிருக்கோன்னா 20 பேருக்கும் சேர்த்து ஒன்றா கட்டலாம். அதுக்காக தான் இப்போ தன் மாதிரி போடுறது. இப்போ நம்ம 3 பேர்கிட்ட பிடிச்சிருக்கோம். 3 பேர்கிட்ட பிடிச்சதையும் ஒரே செக்கில் கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜ் செலக்ட் பண்ணுங்கள். எகைன்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுங்க. டிடிஎஸ் ஆன் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன? சாரி, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பேர்ட்டா பிடிச்சிருக்கீங்க. 3ஐயுமே காட்டுது. 3ஐயுமே ஒரே பேமெண்ட்டில் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணி 6,040. செகண்டு திரும்பவும் எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி 4,000. தேர்டு ஒன் செலக்ட் பண்ணி அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. நீ எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டால் வராது. எண்ட் ஆஃப் லிஸ்ட் 3ஐயும் சேர்த்து ஒரே சலானில் கட்டியாச்சு. இந்த சலான் எப்படி இருக்குது பாருங்கள். பேஜை போயிட்டு ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவியூ பாருங்கள். இது பேமெண்ட் வவுச்சர். சலான் இப்படி தான் இருக்கும். 17,176. தனித்தனியாலாம் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? செக் நம்பர் அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான். டிடிஎஸில் போய் ரிப்போர்ட்டில் பாருங்கள்.
புள்ளி வைக்கிறான் பொடியில் சொக்குறான், புள்ளி வைக்கிறான் பொடியில் சொக்குறான். அந்த மாதிரி இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? டாட், புள்ளி டாட். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓடி, DOT6. ஆல்ட் F2 போட்டு எஸ்கேப் என்டர் கொடுங்க. எக்ஸப்ட் அண்டர் எக்ஸாம்ஷன் லிமிட்டட், சாரி ஜீரோ ரேட்டடு அண்ட் எக்ஸாம்ட் இன் லியூ ஆஃப் அண்ட் பாக்கி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். பேலன்ஸ் 2 நாளைக்கு பார்க்கலாம் காலம்பரை 7 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்தா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, அதுவும் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.